ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் வெறும் வயிற்றுல நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெல்லிக்காய் சட்னி, நெல்லிக்காய் துவையல், நெல்லிக்காய் பொடி, நெல்லிக்காய் தொக்கு, தேன் நெல்லி, நெல்லிக்காய் ஊறுகாய் அப்படின்னு விதவிதமாக செய்யப்படுற நெல்லிக்காய் இருக்குல்ல, இது நம்மளோட கூந்தல் முதல் பாதம் வரைக்கும் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் நிறைய மருத்துவ குணங்களை தருது. விட்டமின் சி நிறைந்த இந்த நெல்லிக்காய் இருக்குல்ல, இது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. இந்த நெல்லிக்காயை தினைக்கும் ஜூஸ் ஆக்கி குடிக்கிறதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஆயுளை வளர்க்கும் கனி அப்படின்னு கூட இந்த நெல்லிக்காயை சொல்லலாம். சமைச்சாலும், வேக வச்சாலும், காய வச்சாலும், வெட்டி நறுக்குனாலும் மொத்த பயனையும் வீணாக்காம தரக்கூடிய சத்து மிகுந்த ஒரு கனினா இந்த நெல்லிக்கனி தாங்க. என்னைக்கும் 16ஆக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த நெல்லிக்கனி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதுமையை தள்ளி போடுற அற்புத குணநலன்கள் கூட இந்த நெல்லிக்கனியில் இருக்குதுங்க. இதை ஜூஸ் ஆக்கி வெறும் வயிற்றுல குடிக்கிறதுனால அது என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு விட்டமின் சி சத்து இந்த நெல்லிக்காயில் இருக்கு. ஆப்பிளை விட 3 மடங்கு புரதச்சத்து கூட இந்த நெல்லியில் இருக்கு. உடம்புல இரும்பு சத்து கிரகிக்கும்ல, அதை கூட இந்த நெல்லிக்கனி ஊக்கப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காயில் நீர்ச்சத்து அப்படின்னு எடுத்துட்டோம்னா 82% இருக்கு. புரதச்சத்து 0.5%, நல்ல கொழுப்பு 0.1%, மாவுச்சத்து 14%, நார்ச்சத்து 0.5%, கால்சியம் 50 யூனிட், பாஸ்பரஸ் 20 யூனிட், இரும்பு 1.2 யூனிட், விட்டமின் சி 600 யூனிட். இது மாதிரியான, அதாவது 100 கிராம் நெல்லிக்காயை வச்சு செய்யக்கூடிய ஜூஸ்லேயே இவ்வளவு சத்துக்கள் இருக்கு. கண் பார்வையை கூர்மையாக்குறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் சின்ன வயசுலேயே கண்ணாடி அப்படிங்கிறது சகஜமான ஒன்றா மாறிட்டு இருக்கு. கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்புரை வளர்றது, கண் கோளாறு இருக்கிறவங்களாம் நெல்லிக்காய் ஜூஸை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அதோட தீவிரம் குறைய ஆரம்பிக்கும். வயசான பிறகும் கூர்மையான கண் பார்வை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயம் தினைக்கும் நெல்லிக்காய் ஜூஸை வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும். ஹீமோக்ளோபினை அதிகரிக்க செய்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்மள பெரும்பாலானோருக்கு ஹீமோக்ளோபின் அளவு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு. இதனால உடல் சோர்வு, மனசோர்வு இப்படின்னு பல பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறோம். நெல்லிக்காய் ஜூஸில் தேன் கலந்து நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேனில் கலந்த நெல்லிக்காயை தினைக்கும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் மாதத்திலேயே ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கிறத நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். பித்தப்பை கற்கள் வராமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகிறதுக்கும் அதிலிருந்து கிடைக்கிற ஊட்டச்சத்தை உடம்புக்கு எடுத்து செல்றதுக்கும் பித்த நீர் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பித்தப்பை இருக்குல்ல, இது ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா பித்தப்பை கற்களை ஈஸியாக கரைச்சிடலாம். பித்தப்பையில் கற்கள் உருவாகாமலும் தடுத்துடலாம். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குல்ல, இது கல்லீரலில் உண்டாகக்கூடிய நோய் தொற்றுகளையும் கிருமிகளையும் அழிச்சிடும். இதனால மஞ்சக்காமால வராமல் கூட தடுத்துக்கலாம். சிறுகுடல், பெருங்குடல் இதில் தங்குள்ள அந்த உணவு கழிவுகள் இந்த உறுப்புகளை பலவீனப்படுத்திடும். இந்த கழிவுகளெல்லாம் வெளியேற்றி உறுப்புகளை பலப்படுத்துறதுக்கும் நெல்லிக்காய் அப்படிங்கிறது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கர்ப்பப்பை கோளாறுகள் வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். முதுமையை தடுத்து இளமையாக வச்சிருக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இளமையை தக்க வைக்கிற காயக்கல்பம் அப்படின்னா இந்த நெல்லிக்காயை சொல்லலாம். இளமையை தண்ணி போடுற பணியை சிறப்பாக செய்யும் இந்த நெல்லிக்காய். எப்படின்னு பார்த்தோன்னா உடலில் செல்கள் இருக்குல்ல, அது முதுமை அடைகிறப்ப உடலும் முதுமை அடைய ஆரம்பிச்சிடும். அந்த செல்களோட முதுமையை தள்ளி போடுற பணியை நெல்லிக்காய் செஞ்சிடும். அப்படிங்கிறதுனால தான் என்றும் 16ஆக இருக்கிறதுக்கு நெல்லிக்கனி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புல வாதம், பித்தம், கபம் இது 3 சமநிலையில் வைக்கிறதுக்கும் நம்மளோட சருமத்தை அழகோடையும் உறுப்புகளை அழகாகவும் பராமரிக்கிறதுக்கு உதவுறதுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், உதவியாகவும் இருக்கும், விலை குறைவானதும் கூட. வயிற்றுப்புண், வாய்ப்புண் இதெல்லாம் சரி செய்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நிறைய நோய்களுக்கு மூல காரணமாக இருக்கு.
அப்படி ஆரோக்கியமான உணவை தேடி தேடி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் முழுமையான சத்து நமக்கு கிடைக்குதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். அதே நேரம் தினைக்கும் நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஆஃப் பாயில்டு ஃபுட்டு, ரசாயனம் கலந்த குளிர்பானங்கள் வயிறில் அலர்ஜியை உண்டாக்கி புண்களை உண்டாக்கிரும். இந்த வயிற்று புண்ணோட வெளிப்பாடு வாய்ப்புண்ணில் கொண்டு வந்து விட்டுரும். வாய்ப்புண்ணால் நீங்கள் அவதிப்படுறப்ப நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு நீங்கள் குடிக்கலாம். அப்படி நீங்கள் குடிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாய் புண்ணும் சரியாகும், வயிற்று புண்ணும் குணமடைய ஆரம்பிக்கும். குறிப்பு: நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடி அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை ஞாபகத்தில் வச்சுக்கணும். தினைக்கும் 1 டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தாலே போதுமானது தான். நீங்கள் நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.